மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. நீங்க பண்ண ஒர்க்கே இது ஒரு ரீவிசிட்டிங்கான ஒரு விஷயமாவும் இருந்தது இல்லையா? நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சோம், எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கருப்பு பத்தி லைக் என்ன ப்ராசஸ்ல இருக்கு? ஹவ் ஆர் யூ புட்டிங் யூர் எஃபர்ட்ஸ் இன்டு தட்? என்ன மாதிரியான விஷயங்கள் இஸ் கோயிங் ஆன்? ஆக்சுவலாக அந்த ஜேர்னியே பெரிய யோசிச்சு பார்க்கும்போது தும்பாலேருந்து அமரன் வரைக்கும் ஒரு பிக் ஜேர்னி தான். ஒரு 6-7 இயர்ஸ் ஒரு ஜேர்னி. அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 இயர்ஸ், டோட்டலாக ஒரு 12 இயர்ஸ் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு. பெயின்ஃபுல்லான ஜேர்னிங் அண்டு ஜாலியான ஜேர்னி எல்லாம் மிக்ஸ்டு தான். இப்போ அந்த பெயின்ஃபுல் ஆஸ்பெக்ட் மட்டும் சும்மா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்கனால அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். வென் தேல் ஹேவ் தட் நம்ம இதையே பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது யோசிக்கலாமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இஃப் யூ வுட் லைக் டு கிவ் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு விஷயம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா ப்ளீஸ் டூ தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இழந்தது தான் அந்த 10 இயர்ஸ் கழித்து அந்த பொறுமை இழந்து தான் ரெஸ்யூம் ரெடி பண்ணேன். அதுவும் ஃபேமிலி ஆகிடுச்சில்ல. ஸோ அந்த டைமில் எப்போவுமே எடிட்டர்ஸ்க்கு அண்டர் பெய்டு அண்டர் ரேட்டட் டெக்னீஷியன் தான் எடிட்டர்ஸு. நீங்கள் எடிட்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். எடிட்டபிளையும் சரி லைஃப்லேயும் சரி கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் தான் நம்மளோட கோலை ரீச் ஆக முடியும். நான் ஒரு 21 இயர்ஸில் சினிமாக்குள்ளே வந்தேன். இப்போ எனக்கு 33, கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். நான் இப்போ அமரன் கூப்பிட்டாங்காட்டி என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு பரத் படம் பண்ணியிருந்தனாலும் பண்ணியிருந்தனாலும் இந்த இடம் வந்திருக்க முடியாது ஆப்வியஸாக. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி அண்டு உங்களோட கான்டாக்ட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை யோசிச்சுட்டு தான் வெயிட் பண்ணணும். நம்ம பிளைண்டாக நம்மளை இப்போது நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம், 5 ஏடிஸ் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் படம் பண்ணால் தான் உங்களுக்கு படம் கிடைக்கும். அட்லீஸ்ட் சார் உங்களை கூப்பிட்டு படம் தர போகிறதில்ல, எனிவே அவங்க ஒரு கொலாபரேஷனில் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஏடிஸ் கூட நீங்கள் பொறுமையாகவும் ஜெல்லாகவும் இருக்கணும். அவங்க தான் உங்களோட டீம். அவங்க நீங்கள் அனுசரித்து போகணும். அங்கே நீங்கள் ஈகோ காட்டக்கூடாது. எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். எல்லா கேமராமேன் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இப்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒரு இது இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சஸ் இருக்கும் எடிட்டபிளில். அவங்க எல்லோரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஓவராலாக ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணுவோம். பொறுமையாக இருந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தாலும் பொறுமை வேணும். எடிட்டபிளில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது ஒரு டிப்பை எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டோம். இஃப் ஐ கேன் ஆட் ஆன் தட், வெப் சீரிஸ் பற்றி. இப்போ வாட் ஐ ஹவ் அப்சர்வ்ட் இஸ் வெப் சீரிஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வாழ்க்கையே வந்திருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் ஈவன் இஃப் தே டோன்ட் ஹேவ் அ லைஃப், தே ஹேவ் வெப் சீரிஸ். அதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் புதுசாக வராங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ நீங்களும் வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணி கவினோட அண்ட் அஃப்கோர்ஸ் நவரசாலையும் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஃபியூ வெப்சீரிஸ் பயங்கரமான ஓப்பனிங் தான். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தான். வெறும் சினிமாவே நம்பிட்டு இருக்கவங்களுக்கு வெப்சீரிஸ் நாட் ஓன்லி வெப்சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஒரு டெலிஃபிலிமாக இருக்கட்டும், அது வெப் ஒரிஜினலாக போகுது. இப்போது ஒரு 45 மினிட்ஸ்க்கான ஒரு படம் வெப் ஒரிஜினலாக வாங்கிக்கிறாங்க ஓடிடியில். எக்ஸ்போஷர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வைடராக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ந்துட்டே இருக்குது. ஏஐயோட இன்வால்மெண்ட் இருக்குது. எடிட்டில் ஏஐயோட இன்வால்மெண்ட் இல்லை, அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அண்டு சிஜியில் ஏஐ இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி பண்ணிக்கலான்ற ஒரு மோட்டிவ். அண்டு என்னென்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது எடிட்டர்ஸ்க்கு. அது மட்டும் ஆனஸ்டாக சொல்லிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கலைவாணன். இட் வாஸ் ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லை. நீங்கள் அது எடிட் பண்ணியே பேசுகிறீங்களோ என்னவோ தெரியல. இங்கே ஆல்ரெடி எடிட் பண்ணி பேசுகிறீங்களான்னு தெரியல. எல்லாம் சொல்லிட்டாங்க எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம். அஃப்கோர்ஸ் நீங்கள் கருப்பில் பிஸியாக இருப்பீங்க. ஸோ எங்களுக்காக சூர்யா சருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அண்ட் த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ் நவ். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆஸ்க் questions. ஹலோ சார், என் பேர் ஏஞ்சலன் ஃப்ரம் லாயலா காலேஜ். ஸோ எனக்கு இருக்க டவுட் என்னென்னா, நீங்கள் சோஃபார் பண்ண படங்களில் ஹேவ் யூ பீன் இன் எனி ஸ்பாட் இது எடிட்டே பண்ண முடியாது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட? எக்ஸாம்பிளுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு ஃபேமஸான சீரீஸ் பார்த்துருப்போம். அது செட் இன் டிஃப்ரெண்ட் எரா. ஆனால் அங்கே ஒரு ஸ்டார்பக்ஸ் கப் ஒன்று இருக்கும். அது
போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் அது அப்படியே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? அப்படி இருந்தால் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது? அது ஸ்டார்பக்ஸ் கப்பு அது வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் நம்ம அங்கேயே பார்த்தா நமக்கு நிறையா சிஜிலேயே நம்ம அதை ரேஸ் பண்ணியிருக்கலாம். தவற விட்டோம், அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சம்ஹவ் தே மிஸ்ட் அண்டு கேம் அவுட். அது மிஸ் பண்ணாமல் நிறையா மிஸ் பண்ணி நிறையா வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படத்தில் மிஸ் பண்ணி எதுவும் வந்ததில்லை. எல்லாம் சிஜி பண்ணிவிடுவோம், எரேஸ் பண்ணிடுவோம். க்ளீனப்புக்குன்னே ஒரு செஷன் போகும். அதனால் அந்த மாதிரி எதுவும் மிஸ் பண்ணதில்லை. நம்ம இப்போ என்ன தான் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்தா போதும், பொறுமையாக உட்காந்து பார்த்தா போதும். எடிட்டராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் உள்ள பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை எடிட்டர் வந்து கோவப்படுறதா இருக்கட்டும். ஏன்னா இங்கே இருக்க நிறைய பேர் வந்து நாங்கள் பயப்படுறோம். எப்படின்னா ஆஸ் எ ஃபிலிம் எடிட்டர்கிட்ட போகும்போது நிறைய கோவப்படுவாங்க, நம்மளை நிறைய திட்டுவாங்க. ஸோ ஓகே, அது வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இப்போ எடிட்டர் ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களோட அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்கிட்ட நீங்கள் எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு? நான் ரிச்சர்ட் கெவின் அண்ணாட்ட தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு சீனியர் பயங்கர இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் நான் ரூபன் சார்ட்ட ஜம்ப் பண்ணேன். அதனால் எல்லா பக்கமும் அது இருக்கும். நம்ம பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சாகணும். என்ன சொல்கிறது, எல்லா எடிட்டர்ஸும் யாரும் திட்டுறதில்ல. இப்போ இருக்கிற எந்த எடிட்டர்ஸும் திட்டுறதில்ல. அதுவும் 2K கிட்ஸ்னாவே எடிட்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க திட்டுறதுக்கு. ஆமாம். அதனால் ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. நான் என் அசிஸ்டன்ஸையும் திட்டுறதில்ல. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் போதும். மற்றபடி எதுக்கு திட்டணும்? நீங்கள் கற்றுக்க வந்திருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கற்றுக்க வந்திருக்கோம். அது மாதிரி தான். இயரெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணால் அந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியோ டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், ஆர் என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் எங்களோட ரெஸ்யூம் கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் அப்படின்னு. என்னோடய ஜேர்னி டிஃப்ரெண்ட்டு. நான் இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருப்பேன்னு தெரியாது. ஏன்னா ஆவிட் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எந்த டூலுமே எனக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும்போது பண்ணிட்டுருக்கேன். அதான் எங்கள் ஏரியாவில் வெறும் ஆவிட் தெரிஞ்சால் போதும், அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருந்துடும். இப்போது வைடராக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லா சாஃப்ட்வேர்ஸும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் சர்வே பண்ண முடியும். அடுத்த 5 வருஷத்தில் என்னென்னமோ வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லா டூல்ஸுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ். நீங்கள் என்ன தான் டூல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஸ்டோரி டெல்லிங்கில் கிளியராக இருக்கணும். டூல் தெரிஞ்சிருச்சுன்றங்காட்டி எல்லா பக்கமும் அதை யூஸ் பண்ண முடியாது. டூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா, சினிமாவை தவிர வைடராக நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் சர்வே பண்ண முடியும். இப்போ என்னை கொண்டு போய் ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எடிட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற டூல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் உங்களோட கெரியருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹாய் சார், நான் பிருத்திவிராஜ் ஃப்ரம் லாயலா காலேஜ். என்னோட கொஷின் என்னென்னா, இட்ஸ் நாட் ஃபார் யூ பட் உங்களோட ஒப்பீனியன் மாதிரி இருக்கும். என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸோட ஸ்டைலே மாறிடுச்சு. அவங்க ஒரு படத்தை ரிசீவ் பண்ணிக்கிற ஸ்டைலை, பிகாஸ் அவங்க அந்த ஷார்ட் கண்டென்ட் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் அங்கே ஒரு ஷார்ட் போடும்போது கூட இது ஃபைட் இல்லை, இது ரீல்க்கு எடிட் லைக் ட்ரைலர் எடிட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்ட்டிங்க. இப்போ வந்து ட்ரைலர் பார்த்துட்டு படத்துலையும் அதே ஸ்டைல் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஜம்ப் கட்ஸ் ரஷ்ஷாக இருக்கணும், அட்ரினல் ரஷ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? தட்ஸ் நாட் குட் ஃபார் அ மூவி. அது அப்படியே ஒரு டோட்டல் ஸ்டைலே மாற்றிடும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னென்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான். இப்போ ரீல்ஸ் எடிட் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு எடிட் பண்ண தெரியாது, யூடியூப் எடிட் பண்ண சொன்னீங்கன்னா எடிட் பண்ண தெரியாது. பட் சினிமா ஒரு ப்ராப்பராக ஸ்டோரி டெல்லிங் பண்ணணுன்னா பண்ண தெரியும். அது மாதிரி தான். இதில் ஒப்பீனியனுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். சார், என்னோட டவுட் என்னென்னா, இப்போ ஒரு கதையில் எந்த சீனை லென்த்தன் பண்ணணும், எந்த சீனை ஷார்ட்டன் பண்ணணும்னு எப்படி டிசைட் பண்ணுறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் எமோஷன். இப்போ பர்டிகுலர் எமோஷன் சீனில் வந்து இப்போ அமரன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும், அவங்க ஃபோட்டோ கொடுக்குற சீனு. அது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிம் பண்ணோம், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 monthஸாக நாங்கள் இந்த சீன் வந்துச்சுனாவே கடந்து போய்டுவோம். ஏன்னா அந்த சீனில் இதுக்கு மேலே அது கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த லென்த்து டிசைட் ஆனதோடு சரி. அதுக்கப்புறம் ஓவரால் படத்தில் ட்ரிம் ஆச்சோ தவிர அந்த பர்டிகுலர் சீனில் ட்ரிம் ஆகாது.
இப்போ ஓவரால் படத்தில் ட்ரிம் ஆகும்போது தவிர கிளைமேக்ஸில் அவங்க அழுகிறது ட்ரிம்மே ஆகாது. 1 இயர் 2 இயர் இன்னும் 1 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த லென்த் அப்படியே தான் இருக்கும். அது என்னென்னா நீங்கள் அந்த சீனை ரஷ்ஷு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சீன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. அதில் நீங்கள் ஸ்டிக்கானா இருந்துக்கணும். லென்த் ப்ரெஷர்னால் ஒரு சீனை ட்ரிம் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எடிட்டர்ஸ் யாரும் ஸ்கிரிப்ட் படிக்கிறதில்ல, பட் ஸ்கிரிப்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த சீனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும். அண்டு எடிட்டேபிளில் அந்த பர்ஃபார்மன்ஸோடு பார்க்கும்போது இந்த சீனை நம்ம ட்ரிம்மே பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டா அந்த சீன் வந்துச்சுன்னா அந்த சீனை பார்க்கக்கூட கூடாது, அப்படியே தள்ளிட்டு போயிடணும். அந்த மாதிரி தான் நாங்கள் அமரன் ஒர்க் பண்ணோம், இந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணது. சார் இந்த டைனோசர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரமேஷன் சீனில் வந்து அந்த சீன் தான் எலவேட்டே ஆகும் அந்த படத்தில். அந்த சீன் ஒர்க் பண்ண அனுபவம் அது வந்து உங்களோட ஐடியாலஜியா இல்லை வந்து டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா அப்படின்றது கொஞ்சம்? அது என்னோட ஐடியாலஜி தான். டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா அது ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க, ஓவராலாக ஷூட் பண்ணிட்டாங்க. பட்டு எல்லாமே ஒரே டைமில் நடக்கும். மூணு கேரக்டர், ஒரு கேரக்டர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கும், அந்த கேரக்டர் கொல்றது தான் இவங்க இன்னொரு கேரக்டரோட விஷனாக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டராக அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு இது போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான சீன் தான். அது டோட்டலாக 25 மினிட்ஸ் இருந்துச்சு, ட்ரிம் பண்ணி வரும்போது 15 மினிட்ஸ் இருந்துச்சு. அப்பவும் அதே எமோஷன், அதே பதட்டம், அது எல்லாமே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு சீனை 30 தடவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது தேவை இருக்குது, எது தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உள்ளே நடக்கிற விஷயத்தில் நீங்கள் டச் பண்ண முடியாது, வெளியே நடக்கிறத எது வேணால் நீங்கள் டச் பண்ணலாம். ஒரு சேசிங்காக இருக்கட்டும், எதுனாலுமே அங்கே ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் உள்ளே அதை பில்ட் பண்ணுற சீனில் நம்ம கை வைக்காமல் வெளியே ஆக்ஷனில் நீங்கள் கை வச்சுக்கலாம். பட் இன்டர்வல் பிளாக் ரொம்ப பெருசாக இருக்குன்னு டிசைட் 25 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனில் தான் நீங்கள் கம்மி பண்ணணும். ஏன்னா ஆக்ஷன் எல்லாருமே நம்ம பார்த்து சலிச்சது. பட்டு அந்த ஆக்ஷனுக்கு ஒரு லீட் இருக்குல்ல, ஒரு டெம்ப் ஏற்றிக்கிட்டே போகிறோம்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் டிசைட் பண்ணிடணும். இந்த லென்த்து தான் இது பர்ஃபெக்டான லென்த்து, இந்த லென்த்து கொடுத்தா தான் அந்த ஃபைட்டே ஒர்க் ஆகும்போது இந்த லென்த்து இதுக்கு கொடுத்தா தான் நம்ம அந்த பதட்டத்தை பில்ட் பண்ணிகிட்டே போக முடியும். அந்த பில்ட் பண்ணிட்டே போயிட்டு நீங்கள் ஒரு 10 அடியிலையோ ஒரே அடியில் அவனை க்ளோஸ் பண்ணிட்டா கூட அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த பில்ட் பண்ணுறது தான் விஷயம். அதுதான் அந்த பேஸ் செட் பண்ணும் ஆடியன்ஸுக்கு. இவனை எப்படியாவது கொன்றணும், இவன் எப்படியாவது செத்துருவான் அப்படிங்கும்போது அவனை கொன்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லென்த் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒன்ஸ் சேஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லென்த்து எவ்வளோ சீக்கிரம் கம்மி பண்ணுறோமோ அது நல்லது. அதுக்கு சேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பதட்டத்தை நம்ம எவ்வளோ தூரம் வேணால் பில்ட் பண்ணலாம். அது நீங்கள் இப்போது அது 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ்னால் 10 மினிட்ஸு அந்த பில்டப்லேயே தான் இருக்கும். 5 மினிட்ஸ் தான் அந்த சேஸ் அண்ட் ஃபைட் இருக்கும், அதோட இது இருக்கும், அதோட எண்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி பில்டப்லேயே தான் நம்ம பண்ணணும். அந்த பில்டப் தான் அந்த ஃபைட்டை ஒர்க் அவுட் பண்ணணும். ஹாய் சார், ஆக்சுவலாக சார் ஒரு ஃபிலிம் எடிட்டராக வந்து இப்போ நிறைய படங்கள் பார்ப்போம். அது வந்து இப்போ நம்ம எடிட்டிங் டேபிளில் வந்து வித்தவுட் மியூசிக் ஆடியோ ஸ்கோர் இல்லாமல் வந்து நிறைய பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பர்சனலாக சொல்லியிருக்கீங்க அந்த கொரோனா டைமில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன்னு சொல்லி. அந்த படங்கள் வந்து நீங்கள் வித்தவுட் ஆடியோட பார்த்தீங்களா இல்லை ஆடியோட பார்த்தீங்களா? ஏன்னா வந்து சொல்கிறீங்க ஒரு 30 டைம்ஸ் 40 டைம்ஸ் பார்த்துருக்கீங்க, அந்த ஜானரில் வந்து அதை எப்படி கட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆனால் ப்ரொடக்ஷன் டைம் அப்போது நம்ம அந்த படம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் வித்தவுட் ஆடியோட பார்க்குறது, அதோட தாட்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் ஆடியோவோடனா இப்போது வித்தவுட் ஆடியோவோட நம்ம ஆல்ரெடி படம் வந்த படத்தையும் வித்தவுட் ஆடியோவோட பார்க்கணும். நான் பார்த்துருக்கேன். ஆனால் சில இடம் புரியாத இடத்துலலாம் ஆடியோ மியூட் பண்ணிட்டு எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். எஸ், கரெக்ட், வித்தவுட் ஆடியோவோட பார்க்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு இப்போ தான் இது தோணுது. என்னென்னா சில கட்ஸு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாத கட்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் மெதுவாக ஓட்டி பார்ப்பேன். எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க, சில இடத்துலலாம் 3 ஃப்ரேம் 4 ஃப்ரேம்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். வித்தவுட் ஆடியோவோட பார்க்குறீங்கன்னா அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். வித்தவுட் ஆடியோட ரேண்டமாக ஒரு ஃபுல் படத்தை பார்க்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. பர்டிகுலர் சீனில் ஒரு பர்டிகுலர் எடிட் உங்களுக்கு புரியணுன்னா வித்தவுட் ஆடியோவோட நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நிறுத்தி பார்க்கலாம். ஆக்சுவலாக சார் நான் வந்து ஸ்ரீ அன்னை காமாட்சி மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கேன்.
நீங்கள் இப்போ நிறைய படம் எடிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய மூவி சீன்ஸும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எடிட் பண்ண மூவியில் எனக்கு பிடிச்ச இந்த சீன் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்றது உங்களுக்கு எதாவது இருக்கா? இந்த ஆம்புஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அமரனில் அந்த எமோஷனும் ஆக்ஷனும் கலந்த ஒரு சீனு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் ஃபைனலாக ஒரு டாஸ்கோட முடிச்சிடலாம். ஏன்னா வந்திருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, போய் இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியே நம்ம முடிச்சிடலாம். அதான் ஒரு படத்தை ஒரு அட்லீஸ்ட் 15 டைம்ஸ் அது பாருங்கள், அதை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னரில் ஏதாவது ஒரு படம் செலக்ட் பண்ணி அதை ரிப்பீட்டாக பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அடுத்து என்ன பண்ணலாம், எடிட்டிங் போகலாமா, டைரெக்ஷன் போகலாமா, இல்லை சில பேர் வந்து ப்ராப்பராக அதுலேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியூஸ் அந்த கன்ஃபியூஷனுக்கு. அது பேசிக்கான மைண்ட் செட் தான். நம்ம உங்களுக்கு ஒரு கெரியர் பிடிச்சிருக்குன்னா அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆகிக்கலாம். பட் அந்த கெரியருக்கான கான்டாக்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போது நான் ஒரு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ண தான் உங்கள் கெரியரோட உங்கள் கெரியர் இதை நோக்கி தான் போகுதுன்னு உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் தெரியும் ஆனால் கான்டாக்ட்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை யாரும் தேடி வந்து பண்ண மாட்டாங்க. அண்டு நீங்கள் இப்போ எல்லாமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுன்றதை தாண்டி எல்லாமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி போட்டாலும் உங்களோட ஒர்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இமீடியட்டாக கூப்பிட்டுறாங்க. அதனால் எடிட்டர்ஸ்க்கு அப்படி இருக்கான்னு தெரில. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன தான் இப்போது ஒர்க் பண்ணி போட்டாலும் அது பார்த்து ரசிச்சுட்டு கடந்து போகிறவங்க தான் இருக்காங்க. அதில் ஒரு சில கான்டென்ட்டையும் நீங்கள் ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்டு போய் படத்தில் ஒர்க் பண்ணணும். இப்போ சினிமா எடிட்டர் ஆகணுன்னா ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு படம் கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு டீமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த கான்டாக்ட்ஸை உங்களுக்குள்ளே ஹோலில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த கான்டாக்டை மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்கள் கெரியர் பில்ட் பண்ண முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜம்ப் பண்ணணுன்னா, நீங்கள் டைரக்ஷன் பண்ணணுன்னா கூட எடிட்டிங் நல்லா தெரிஞ்சிருந்தால் டைரக்ஷன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.